السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون. قال نبينا صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت. وقال أيضا: رغم أنف امرؤ. وقال أيضا: أدرك رمضان وغفر له، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழ போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. புனிதமான ரமலானின் ரஹ்மத்தையும் மகுஃபிரத்தையும் நரக விடுதலையையும் பெற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ரமலானை அடைந்து அதில் பாவம் மன்னிக்கப்படாத நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வளைகுடா நாடுகளிலே, அரபு தேசங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போரினுடைய பதட்டத்திலிருந்து சுபிச்சத்தையும் அமைதியையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் பலத்தை தருவானாக, வெற்றியை தருவானாக. அரபு தேசங்களில் இருக்கக்கூடிய யூதர்களை அல்லாஹ் வெளியேற்றி விடுவானாக. எல்லா வகையிலும் மாற்று சக்திகளுக்கு எதிராக, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக அல்லாஹ் ஒரு சுபிச்சத்தை ஏற்படுத்தி தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, ரமலானை அடைந்திருக்கிறோம். ரமலானில் பாதி நம்மை கடந்து விட்டது. 16வது நோன்பிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறான். ரமல் என்று சொன்னாலே ரமலான் என்கின்ற அந்த பதத்திற்கு வருகிறது. ஆக அந்த ரமலானிலிருந்து ரமல்னா பாவங்களை கரிக்கக்கூடியது, பாவங்களை பொசுக்கக்கூடியது என்பது பொருள். இந்த ரமலான் அடியாறுகளின் பாவங்களை பொசுக்க வேண்டும் என்பது அல்லாஹுவின் விருப்பம். இந்த ரமலான் மனிதர்களை புனிதர்களாக ஆக்க வேண்டும் என்பது அல்லாஹுவினுடைய நியதி. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையை நாம் அடைந்தோமா? நமது பாவங்கள் கரிக்கப்பட்டதா? நமது பாவங்கள் அழிந்து ஒளிந்ததா? நம் பாவமற்றவர்களாக, பரிசுத்தவான்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவதற்கான இந்த ஏற்பாடு இந்த மனித சமூகத்திற்கு, குறிப்பாக நமக்கு பலனளித்ததா, பயனளித்ததா? ஒவ்வொருவரும் கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். உலகினுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு. பிரதிபலன் இல்லாத எந்த செயலுமே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, பாவம் இருக்கிறதே, அது தேள் போல. தேள் கொட்டினால், அது தீண்டினால் என்ன ஆகும் என்பது நாம் அறிந்தது. பாவம் இருக்கிறதே, அது ஒரு முஃமினுக்கு தேள் போல, தேள் கொட்டுவது போல அதனுடைய வீரியத்தை, அதனுடைய ஆபத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு பாவங்களும் தேள் போல, ஒவ்வொரு பாவங்களும் கேன்சர் போல. கேன்சர் வியாதியினுடைய
அந்த சூட்சமத்தை, ஆபத்தை உணர்ந்திருக்கிறோம். கேன்சர் வந்தால் என்ன நடக்கும் எல்லோருக்கும் தெரியும். கேன்சர் வந்தால் மனிதன் அழிந்து போவான், மனிதன் மௌத்தாகி விடுவான், அவன் வாழ்வதற்கு இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பாவங்கள் பெருகும் போது கேன்சர் எப்படி, புற்றுநோய் எப்படி அந்த மனிதனை அழிக்கிறதோ அதுபோல பாவங்கள் மனிதனை அழித்துவிடும். சின்ன பாவம் தானே, சிறிதாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு பெருசா இருக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாவத்தினுடைய பாதிப்பு இருக்கிறதே அது மிக பெரியது. சின்ன சின்ன கற்கள் ஒன்று சேர்ந்துதான் மிக பெரும் பாறையாக உருமாறுகிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்னது இதுதான, ஒரு சும்மா ஒரு பொய் தான, சும்மா ஒரு இதுதான, சும்மா ஒரு பீடி குடிக்கிறது தான, இப்படி நிறைய நம்மிடத்திலே பெருகி கிடக்கிறது. சின்ன சின்னது ஒன்று சேரும் போது அது நம்மை அழித்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்ப சின்ன பாவமா இருந்தாலும் அதை நாம் பேராபத்தாக கருத வேண்டும். முஃமினுடைய பார்வையில சிறிய பாவம் அது மிகப்பெரிய மலையாக காட்சியளிக்க வேண்டும். முனாஃபிக்கினுடைய பார்வையில அது பெரிய பாவமா இருந்தாலும் ஒரு ஈ உட்கார்ந்தது போல இருக்கும். ஈ உட்கார்ந்த ஏதாவது கணம் தெரியுமா? முனாஃபிக்கு பாவத்தினுடைய சுவடை அறிய முடியாது. அறிவதற்கான அந்த தாற்பயத்தை அல்லாஹ் இல்லாம ஆக்கிடுவான். மிகப்பெரிய பாவங்கள் கூட சர்வசாதாரணமா ஆகிடும். ரமலானை அடைந்து அந்த மகுஃபிரத்தினுடைய 10 நம்மை கடக்கின்ற சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறோம். எனவே நாம் நமது பாவங்களை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அன்றாட செயல்களை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கணும். இது தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும், உங்களுடைய நாவுகளிலே நீங்கள் சொல்கின்ற அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, வத்தகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்ம், உங்களுக்கு எந்த அறிவுமே இல்லாம உங்கள் நாவுகளால் பல விஷயங்களை நீங்க பேசிடுறீங்க. எத்தனையோ விஷயங்கள் அவதூறாக, பொய்யாக, எட்டுக்கட்டாக, புறமாக, கோளாக, பொறாமையாக நம்முடைய வாய்களில் இருந்து வெளிப்படுகிறது. ஆனால் அது சம்பந்தமான எந்த அறிவும் நமக்கு இருக்காது, அதை பற்றிய எந்த தெளிவும் இருக்காது. ஆனாலும் நமக்கு கிடைச்ச வடன்னு சொல்லி அதை நாம் எல்லோருக்கும் பகிர்ந்து விடுவோம். வாயாலேயே வடை சொல்றதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி நமக்கு கிடைத்தது என்று அதை நாம் பகிர்ந்து பாவ மூட்டைகளை பெருக்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, படைச்சவனுக்கு எதிராக செய்யற எல்லா பாவமுமே அது சிறிதாக இருந்தாலும் அது பெரும் பாவம் தான். படைத்தவனுக்கு ரப்புக்கு எதிராக இருக்குமேயானால் அது அத்துணையும் பெரும் பாவம் என்று சொல்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஒரு பாவம் ஒரு சின்ன பாவம் தான், ஆனா அதை நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா அதுவும் பெரும் பாவம் என்று சொல்வார்கள் மார்க்க அறிஞர்கள். சின்ன பாவம் சாதாரணமாக புகைப்பிடித்தல் மக்ரூஹ் என்று சட்டம் சொல்லப்படும். ஆனா இந்த மக்ரூஹ விடாம ஒரு நாளைக்கு பல தடவை தொடர்ந்து ஆயுள் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் பெரும்பாவம் செய்கிறார் என்பதுதான் மார்க்க அறிஞர்களினுடைய கருத்து. ரமலான் அடைந்திருக்கிறோம், எத்தனையோ ரமலான் நம்மை கடந்திருக்கிறது, அதை விட்டு நாம் தவிர்ந்தோமா? பிறகு எப்படி ரமலானினுடைய தாற்பயத்தை உணர முடியும்? ஆக அன்பிற்குரியவர்களே, சொல்லுவாங்க இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, நண்பா, பாவம் சிறுசா பெருசா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, நீ யாருக்கு எதிராக செய்யற அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பாவம் சின்னதா பெருசாங்கிறதெல்லாம் இங்க மேட்ரு இல்ல. அது யாருக்கு எதிராக செய்யப்படுகிறது? அடியாருக்கு எதிராக செய்யறையா, அல்லாஹுக்கு எதிராக செய்யறையா, அல்லாஹுக்கு மாற்றமாக செய்யறையா என்பதுதான் கவனிக்க வேண்டியதுன்னு சொல்லுவாங்க மார்க்க அறிஞர் இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பாவம் மிகப்பெரிய ஆபத்து, பாவம் மிகப்பெரிய ஆபத்து. அதை விட மிகப்பெரிய ஆபத்து ஒரு 4 விஷயம் இருக்கு. பாவமே ஆபத்தானது, அந்த பாவத்தை விட மிக பயங்கரமானது ஒரு 4 விஷயம். ஒண்ணு, செய்யற பாவத்தை லேசா நினைக்கிறது. இதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்லை, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜங்க. எத்தனையோ விஷயங்களை சொல்கிறோமா இல்லையா? வட்டியினுடைய சூழ்நிலையில் மூழ்கி கிடக்கின்ற இந்த உலகம் வட்டியை பற்றி சர்வ சாதாரணமாக பேசுகிறது. வட்டி இல்லாம ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறாருந்தாலே பேங்க்ல லோன் போட்டிருக்கீங்களான்னு சாதாரணமா கேட்கிறாரு. கேட்கலாமா ஒரு இஸ்லாமியன்? ஒரு முஃமினுக்கு இது அழகா? யோசிக்கிறதே இல்லை. ஆக
பாவங்கள் சாதாரணமாகிருச்சு, லேசா கருதக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. சில நேரங்கள்ல பாவங்களை செய்வது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம் செய்யறதை விட மிகப்பெரிய பாவம் இது. பாவம் செஞ்சுட்டு அதில் மகிழ்ந்து கொள்வது. எப்படியோ ஒரு பொய் சொல்லி நான் தப்பிச்சு வந்துட்டேன் சொல்றமா இல்லையா? ஒரு பாவம், அதை சொல்லி அதன் மூலமாக நாம் மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது பாவத்தை விட பெருசு. அதே மாதிரி ஒரு பாவம் அது தொடர்ந்து செய்யப்படுமானால், பாவம் செஞ்சிட்டமேனு யோசித்து கவலைப்பட்டு அதை விட்டறாம மீண்டும் மீண்டும் அந்த பாவம் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பாவத்தை விட ஆபத்தானது. அதே மாதிரி பாவத்தின் மூலம் பெருமை கொள்வது. ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை ரொம்ப பெருமையா பேசுறது, ஒரு தவறை செய்து விட்டு அதை பெருமையா எடுத்து சொல்றது, நாங்கள்லாம் அப்படிங்க கெத்துங்க அப்படின்னு இன்னைக்கு பசங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய ட்ரெண்ட் இதெல்லாம் எப்படி அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் பல விஷயங்களில. எனவே பாவத்தை பெருமை கொள்வது இருக்கிறது, அது அதை விட டேஞ்சரான விஷயம். அல்லாஹ் இது போன்ற சூழ்நிலைகள் இருந்து பாதுகாப்பானார். அன்பிற்குரியவர்களே, பாவத்தினுடைய பிரதிபலிப்பு, பாவத்தின் மூலம் ஏற்படுகின்ற அந்த ரணம் இருக்கிறதே, உண்மையிலேயே அது மிக ஆபத்தானது. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர் விஷயம் அவ்வாறல்ல. பாவத்தை பற்றி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இல்ல, மாறாக பாவம் இருக்கிறது. பல் குலூபு பல் ரான அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே அது துருவாக ஆகிவிட்டது. இரும்பை எப்படி துருப்பிடிக்குதோ, இரும்பு அதனுடைய தாத்பரியத்தை இல்லாமல் ஆக்குகிறதோ, அதுபோல பாவம் உள்ளத்தை கருப்பாக்குகிறது. அதன் காரணமாக நலவுகளின் மீது தேட்டமில்லாமல் போயிடும். நான் எந்த பாவம் செய்யறது இல்லைங்க, யாருக்கு எந்த இடையூறும் செய்யறது இல்ல, நான் பொய் பேசுறது இல்ல, கோல் பேசுறது இல்ல, நல்ல விஷயம்தான், ஆனா அமல் செய்யறதுல ஆர்வமும் இல்ல. இது ஏன் ஏற்பட்டுச்சு? பாவத்தினுடைய பிரதிபலிப்பு, பாவத்தினுடைய சம்பளம். அல்லாஹ் பாதுகாப்பானார். பாவத்தின் காரணமாக நன்மைகளின் பக்கம் தேட்டமில்லாமல் போயிரும், நன்மைகளின் பக்கம் ஆதரவு இல்லாமல் போயிரும். அங்க கொஞ்சம் வலிக்குதுங்க, என்னால நின்று தொட முடியல, அதனால நான் தராவீஹ் தொழுகலங்கன்னு நீங்களா ஒரு சாக்கு போக்க சொல்லிக்குவீங்க. விஷயம் அப்படி இல்ல. உங்களிடத்தில் இருக்கின்ற பாவம் அந்த அமலை செய்ய விடாமல் தடுத்து விட்டது. நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய சுவடு நன்மைகளை அழித்து விட்டது என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, கவலை, கஷ்டம், வணக்கம் புரியறதுல ஏற்படுகிற சோம்பல், இது எல்லாமே பாவத்தின் காரணமாக உள்ளத்தை இருளடைய செய்து விட்டது. அல்லாஹ் இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து நம்ம பாதுகாக்கணும். நம்மை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலுமே பாவத்தினுடைய தொடர்பு இருக்கிறது, பாவத்தினுடைய சம்பந்தம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சொல்லுவாங்க, என் மனைவி நான் சொல்றதை கேட்கலண்டா, என் பிள்ளை நான் சொல்றதை கேட்கலண்டா, என்னுடைய வேலைக்காரர்கள் நான் சொல்வதை கேட்கவில்லை என்று சொன்னால் நான் எங்க இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு யோசிப்பேன். யாராவது யோசிச்சிருக்கமா? கணவனுக்கு மனைவிக்கு சண்டை ஏற்பட்டுச்சு. எதனால சண்டை? மனைவி கொஞ்சம் வாய் பேசலாம், அதனால சண்டைன்னு நாம காரணம் சொல்லுவோம். விஷயம் அப்படி இல்ல. மனைவி நமக்கு மாறு செய்வது, மனைவி நம்முடைய சொல்லை கேட்காமல் இருப்பது, பிள்ளைகள் தந்தையை எதிர்த்து பேசுவது எல்லாமே பாவத்தோட தொடர்பு, எல்லாமே பாவத்தினுடைய பரிசு, எல்லாமே பாவத்திற்கான சம்பளம். இவை யோசிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஹதீஸ்ல நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கறத தடுத்து வச்சிட்டாரு, ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னா மழையை அல்லாஹ் நிப்பாட்டிடுவான். மழையே இல்ல, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மழை குறைஞ்சு போச்சு, இந்த கோடையில எப்படி இருக்க போறோம்னு தெரியல, தண்ணி ரொம்ப கஷ்டமாயிரும், சொல்றோமா இல்லையா? ஏன் மழை குறைஞ்சிச்சு? ஜக்காத்து கொடுக்கிறது குறைந்து விட்டது. கொடுத்தாலும் சரியான கணக்கு பார்க்கறது இல்ல, எனக்கு எவ்வளவு என்ற அந்த துல்லியமான கணக்கை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்ல. எனவே மழை குறைந்து விடும். அன்பிற்குரியவர்களை, விபச்சாரம் பெருகும் போது நோய்கள் பெருகிவிடும். இன்னைக்கு புது புது வியாதிகள், இப்படிலாம் ஒரு வியாதியா என்று கேட்பதற்கே காது கூசுகிறது, இதயம் நொறுக்குகிறது. அந்த அளவிற்கான வியாதிகள், நோயினுடைய பெருக்கம் ஏன் ஏற்பட்டுச்சு? விபச்சாரம் பெருகிவிட்டது. சர்வசாதாரணமாக விபச்சாரம் செய்பவர்கள் உலா வருகிறார்கள். சர்வசாதாரணமாக அந்நிய பெண்களின் இல்லத்திற்கு ஆண்கள் சென்று வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் கண்கூடாக பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சமூகத்தை நிறைய சொல்லலாம், ரொம்ப அசூசையான அருவருப்பான விஷயம்.
ஆனா சாதாரணமா நம்ம மக்கள்கிட்ட அது புறையோடி கிடக்கிறது. இல்லைன்னா சொல்ல முடியாது. சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள், எங்கோ உள்ளவர்கள் அப்படியெல்லாம் அல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களே அதில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். மாற்று அடுத்த பெண்ணை ருசிக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. வெளியே சொன்னா வெட்கக்கேடு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப விபச்சாரம் பெருகும் போது நோய்கள் பெருகிவிடும். இன்னைக்கு நோய் பெருக்கத்தினுடைய காரணம் என்ன? நாம உணவு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, உணவு விஷமா போச்சு, எல்லாமே இதுதான். ஏன் நோய் உருவாகுவதற்கு உணவு விஷமாச்சு? ஏன் நோய் உருவாச்சு? விபச்சாரம் பெருகுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரியவர்களே, கப்ரஸ் நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது. கப்ரஸ் நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்து அழுதாங்க. இப்ப சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க? நமக்கு வெற்றி கிடைச்சிருக்குது, நீங்க இப்படி அழுகலாமா அப்படின்னு சொன்ன உடனே அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, மிகவும் பலமான ஒரு சமூகம், மிகவும் பலமான ஒரு சமூகம், அவர்களுடைய துவா அப்படியே கபூலாகும். அப்படிப்பட்ட சமூகம் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்தினுடைய விளைவுன்னு சொன்னாங்க அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஒரு சீடன், அவன் ஒரு பெண்ணை பார்க்கறான். பார்த்துட்டு அந்த சீடன் உஸ்தாதிட்ட சொல்றா, அப்ப இந்த பெண்ணும் நரகத்துக்குத்தானே போவா, இந்த பெண்ணும் நரகத்துக்குத்தானே போவா அப்படின்னு அந்த சீடன் சொல்ல, ஜுனைதுல் பக்தாதி சொன்னாங்க, நீ தௌபா செய்யி அப்படின்னு. இப்ப இந்த சீடன் சொன்னாரு, நான் தௌபா செய்ய மாட்டேன், நான் எந்த பாவமும் செய்யலையே, நீ தௌபா செய்யி அப்படின்னு சொன்னாங்க. நீ பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணை பார்த்தாரு அந்த சீடர், இந்த அழகும் நரகத்துக்கு போயிரும் சொன்னாரு. நீ அழகை பார்த்து விட்டாய், அழகை ரசனை செய்து விட்டாய், அதனாலதான் இந்த அழகு நரகத்துக்கு போகும்னு சொல்ற, உணர்ந்துக்கப்பான்னு சொன்னாங்க. அவரு மறுத்தாரு, நான் பாவம் செய்யலன்னு சொன்னாரு. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸாக அவர் இருந்தார். பிற்காலத்திலே குர்ஆனை மறந்து விட்டார். அவருடைய கண் பார்வையும் குருடானதுன்னு வரலாற்றுல பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பாவத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அப்பப்போது மனிதன்ட்ட பாவம் ஏற்படுவது இயல்புதான். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் கைருல் ஹத்தாஇ அத்தவ்வாபூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமினுடைய மகன் எல்லாமே பாவம் செய்பவன் தான். பாவம் செய்யறதுல சிறந்தவன் யாருன்னு சொன்னா தௌபா செய்வன், தௌபா செய்பவன், பாவத்தை நினைத்து வருந்துபவன், அவன்தான் சிறந்தவன் சொன்னாங்க. எனவே நாம் நம் பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும், பாவத்தை நினைத்து கை செய்யப்பட வேண்டும். இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்கணும். அது நம்ம அமல்களை அதிகப்படுத்தும். ரமலானுடைய காலம், எல்லா காலமும் மாறித்தான் மஸ்ஜிதை பார்க்க முடியுது. ஆரம்பத்துல 1 நாள் 2 நாள் 3 நாள் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு மஸ்ஜிது. கடைசியில நம்ம விளக்க போட்டுதான் பள்ளியை பிரகாசமாக்க வேண்டியது இருக்கு. மக்களுடைய அமலின் மூல பிரகாசம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரொம்ப சொருவடைஞ்சிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பக்கத்திலேயே மஸ்ஜிதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ரொம்ப அப்படி 8 வச்சா மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் பொதுபோக்காக சமூகம் இருக்கிறதே என்பது கவலை. அல்லாஹ் பாதுகாப்பானாக, தொழக்கூடிய நசீபை தருவானாக, மஸ்ஜிதை அமல்களால் அலங்கரிக்கக்கூடிய சமூகமாக, மஹல்லாவாக நமது மஹல்லாவை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உஸ்தாதிட்ட வருவாங்க. வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட, எனக்கு ஞாபக மறதியா இருக்குது, என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. பாவத்தை விட்டுருன்னு சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி. பாவம் செய்வது ஞாபக மறதியை ஏற்படுத்துகிறது, பாவம் செய்வது ஞாபக மறதியை ஏற்படுத்துகிறது. பிள்ளைங்க படிக்கிறாங்க, மெமரியில நிக்க மாட்டுது, எக்ஸாம் எழுதுற ஞாபகத்துக்கு வரல. என்ன காரணம்? போன் இல்லாம இல்ல, அந்த போன்ல அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்காம இல்ல, இன்ஸ்டாவுடைய ரீல்ஸ் பார்க்காம இல்ல, அதுல பல பெண்களை பார்க்காம இல்ல. இப்படி எல்லாம் இருக்கிறதின் காரணமாக ஞாபக மறதி ஏற்படுதுன்னு உணர்றதும் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரியவர்களே, இது பாவம், இது தப்புங்கிற உணர்வு கூட இல்லாமல் போவது பாவத்தினுடைய வீரியம்தான். இன்றைய சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. இது தப்புன்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் எப்படி அப்படின்னு நம்மள்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்திலிருந்து நாம மீளணும்னு சொன்னா தௌபா செய்யணும். தௌபாவினுடைய முதல் படி என்னன்னா, இது பாவம் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கணும். ஒருத்தர்கிட்ட ஒரு தவறை சொன்னா ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லை யார்கிட்டையுமே. தவறை யாரு சொன்னாங்களோ அவர்கிட்ட எத்தனை தவறு இருக்குன்னு ஒரு பட்டியல் போடுவார். நம்மள்கிட்ட ஒரு பாவம் இருக்குது, அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டா, இதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த உணர்வு இல்லாமல் போனதும் பாவத்தினுடைய வெளிப்பாடு, பாவத்தினுடைய சம்பளம், பாவத்தினுடைய பரிசு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
ஆக பாவத்திலிருந்து தௌபாவினுடைய முதல் படி ஒப்புக்கொள்வது, பாவத்தை ஏற்றுக்கொள்வது. ஆமா இது தப்பு, நான் செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு அந்த அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைவது. இப்லீஸ் அல்லாஹ் மாறு செஞ்சான், அல்லாஹ் அவனை மன்னிச்சிருப்பான், அவன் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் இங்க பிரச்சனையே. நான் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு அவன் பிடிவாதமாக இருந்தான், அதன் காரணமாக சபிக்கப்பட்டுட்டான். அன்பிற்குரியவர்களே, ரமலான அடைஞ்சிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரஹிமா அன்ஃபுன், ஒரு மனிதனினுடைய மூக்கு நாசமாகட்டும், ஒரு மனிதன் நாசம் அடைஞ்சிட்டான், ஒரு மனிதன் நாசம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு 3 தடவை சொல்லுவாங்க. ஹசிர யார் ரசூலல்லாஹ், நாசம் அடைந்த மனிதன் யார் அப்படின்னு கேட்கல. மன் அதரக்க ரமலான, ரமலான அவன் அடைஞ்சா ஃபகது குஃபிர, ஆனா மன்னிக்கப்படலையே அவன் நாசம் அடையட்டும்னு சொன்னாங்க. இப்ப ரமலான் நம்மை அடைந்திருக்கிறது, பாதி ரமலான் நம்மை கடந்திருக்கிறது. நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா, நமது பாவங்கள் பொசுக்கப்பட்டதா, ரமல் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய வீரியத்தை உணர்ந்திருக்கிறோமா, நம்மிடத்திலே பாவங்கள் தூரமாகி இருக்கிறதா என்பதை இந்த மகுஃபிரத்தினுடைய பத்திலே நாம் கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மறுமையில 2 மனுஷன் வருவான். பாவம் பெருசுதான், பாவம் வானத்தை விட பெருசா இருக்கலாம், பாவம் இந்த பூமியை விட பெருசா இருக்கலாம், பாவம் அல்லாஹ்வுடைய அரிசை விட பெருசா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய விசாலம் அதை விட பிரமாண்டமானது. 2 மனுஷர்கள் மறுமையில வருவாங்க. 2 பேரும் நரகம்னு தீர்ப்பளிக்கப்படும். அவங்க நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வேகமா விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிருவார். அல்லாஹ் பாப்பான், அவரை கூப்பிடுவாங்க, வா நான் உன்னை நரகத்துக்கு போக சொன்னேன்ப்பா, நீ பாட்டுக்கு வேகமா போய்கிட்டு இருக்கிறையே. ஆம் யா அல்லாஹ், எனக்கு தெரியும், என்னை நரகத்துக்கு தான் போக சொன்னேன்னு தெரியும், அப்புறம் எப்படிடா நீ வேகமா போற அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த அடியான் சொல்வானா, யா அல்லாஹ் உலகத்துல வாழையில தான் உனக்கு மாறு செஞ்சு வாழ்ந்தேன், நீ சொன்னதை கேட்கல, இங்கேயாவது நீ சொன்னதை கேட்போன்னு சொல்லி நான் போனேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி போ, உன்னை நான் மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போ. இன்னொரு மனுஷன் ரொம்ப மெதுவா பவ்யமா அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு அல்லாஹ் வேற ஏதாவது சொல்லிட மாட்டானா அப்படிங்கிற ஒரு பேர் ஆதரவு வச்சவனா ரொம்ப பவ்யமா நடந்து போய்கிட்டு இருப்பானா. அவனை கூப்பிடுவானா, உன்னை நரகத்துக்கு போக சொன்னேன் நானு, ஆனா நீ போக மாட்டேறியே, திரும்பி திரும்பி பாக்குறையே, எதையோ விட்டுட்டு போற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறியே, என்ன காரணம் அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, யா அல்லாஹ் நான் நரகத்துக்கு நீ போக சொல்லிட்ட, ஆனா உன்னுடைய கருணை பெருசுன்னு நான் படிச்சிருக்கிறேன், உன்னுடைய கருணை விசாலமானதுன்னு எனக்கு தெரியும், அதனால உன் கருணையை கொண்டு என்னை கூப்பிட்டு நீ நான் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட மாட்டேயான்னு உன்னுடைய அருளின் மீது உன்னுடைய அன்பின் மீது ஆதரவு வச்சு நான் திரும்பி திரும்பி பார்த்தேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவானா. என்னுடைய கருணையை ஆதரவு வச்சுட்ட, நீயும் சொர்க்கத்துக்கு போன அல்லாஹ் அனுப்பிச்சிருவானா. ஆக அன்பிற்குரியவர்களே, இங்க எது மிகப்பெரிய கேள்வின்னு சொன்னா அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறது தான், அல்லாஹ்ட்ட நாம மீள்றதுதான். ஆக பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். பாவத்துல தௌபாவை நினைத்து வருந்தும் போது 4 விஷயத்தை கவனிக்கணும். ஒரு பாவம் அதை நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னா நாவால அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் இன்னைக்கு நான் பொய் பேசிட்டேன், என்னைய நீ மன்னிச்சிரு, நீ தான் மன்னிப்பதற்கு தகுதியானவன்னு நாவால் முதல்ல அதை சொல்றது. 2வது, இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன்னு ஒரு உறுதி எடுக்கிறது. 3வது, இந்த உடலால் இந்த பாவம் நிகழாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறது. எந்த சூழ்நிலையிலையும் நான் இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது. 4வது, பாவம் நிகழ்வதற்கு என்ன காரணமாக இருக்குதோ அதிலிருந்து தவிர்ந்து கொள்வது. பொய் சொல்றது ஏன் ஏற்பட்டுச்சு, புறம் பேசுறது ஏன் ஏற்பட்டுச்சு, காலையில 2 பேரோட சேர்ந்து போனா புறம் பேசுற சூழ்நிலை ஏற்படுது, அப்ப 2 பேரோட சேர்ந்து போக கூடாதுன்னு நம்மை நாம் தவிர்ந்து கொள்வது. இப்படி பாவத்தின் காரணமாக இந்த தௌபாவினுடைய 4 நிலைகளை ஆதரவு வைத்து நம்மை நாம் திருத்திக் கொள்ளும் போது அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறார். அல்லாஹ் கதப ரப்புக்குமுர் ரஹ்மா, அல்லாஹ் தன் ரஹ்மத் செய்வதை, தன்னின் அடியார்களின் மீது கிருபை செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறார். அல்லாஹ் கஃபாரு துனூபாக இருக்கிறார், பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறார். எனவே அவனிடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும், அதன் காரணமாக உள்ளத்தை பிரகாசம் அடைய வேண்டும். இந்த ரமலான் அப்படி ஒரு பிரகாசத்தை நமக்கு தந்ததா ஒவ்வொருவரும் பரிசோதிச்சு பார்க்கணும். ஏங்கிட்ட அமல் இல்ல, என்ன காரணம், என்னுடைய பொடுபோக்கு அல்ல, நானா விரும்புறது இல்லைங்க, பாங்க கேட்டுட்டு கூட நான் வீட்டுல உட்கார்ந்து இருப்பேன், அது உங்களுடைய சோம்பேறித்தனம் அல்ல, ஏதோ ஒரு பாவம் உங்களை தடுத்து வைத்திருக்கிறது. எனவே சமூகத்தையும் என்னையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, பாவமில்லா புனிதர்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக, அமல்களிலே தேட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக, தௌபாவின் வாசலை திறந்து தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்ற பரிசுத்தவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.